ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சாக்லேட் கேக்கு தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ஓவன் இல்லாமல் எக்லெஸ் கேக்கு தாங்க பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 50 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 கப் மைதா எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தாங்க எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுக்கணும். அதே கப்பில் 1 கப் ஃபுல்லாக பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. 1/2 கப் கோகோ பவுடர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 சிட்டிகை பேக்கிங் பவுடரும் 1 சிட்டிகை பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அதில் மெல்டட் பட்டர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அந்த பேட்டர் கலந்துக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நல்லா மெல்ட் ஆன மாதிரி நல்லா கலந்துருக்கணுங்க. அப்புறம் ஒரு 4 ட்ராப்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேங்க. வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்த வாட்டி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் அதுலேயே தூவி ஒரு டைம் கலந்து விட்டுக்கிறேங்க. என்கிட்ட கேக் செய்ய ட்ரே இல்லாதனால நான் ஒரு பாத்திரத்தில் பட்டர் நல்லா தடவி அதில் அந்த பேட்டரை ஊற்றிக்கிறேங்க. நல்லா பட்டர் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி தடவிட்டு அந்த பேட்டரை அதில் ஊற்றிட்டு ஒரு டைம் நல்லா டேப் பண்ணி ஏர் பபிள்ஸ் இல்லாத மாதிரி டேப் பண்ணி அதில் கொஞ்சமாக கார்னிஷ்க்காக சாக்லேட் சிப்ஸ் தூவிட்டுட்டு குக்கரில் வச்சு லெட் எடுத்துகிட்டு மூடி போட்டு ஒரு 40 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சா சுவையான சாக்லேட் கேக் ரெடிங்க. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.